வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்ப பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஃபுட் டெலிவரி பாய், அவர்கிட்ட எல்லா வீட்லேயும் சாப்பாடு கேட்குறவங்களாம் போய் டெலிவரி பண்ணுறது தான் ஒரு வேலை. அவர் அப்படியே பண்ணிகிட்ருப்பார். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகிடுது. லேட்டானவுடனே அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறவர் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. என்ன லேட்டாக வர, எனக்கு சாப்பாடு வேணாம், நீ எடுத்துன்னு போ அப்படின்றாரு. இவர் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. அவர் இல்லை, அதெல்லாம் இவ்வளோ லேட்டெல்லாம் வந்தால் நீ வர நேரத்துக்கு நான் சாப்பிட்ணுன்னு அவசியமா அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பேசுகிறாரு. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. சரி சார், நீங்கள் பே பண்ணிட்டீங்க, அதனால் அந்த காசையாவது வாங்கிங்க, அந்த ஃபுட்டுக்கு உண்டான காசையாக வாங்கிங்க, இல்லை எனக்கு அந்த கம்பெனியில் என்ன ரொம்ப பிளாக் மார்க் பண்ணுவாங்க அப்படின்றாரு. அதெல்லாம் காசு வேணாம், ஒன்றும் வேணாம், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக சத்தம் போடுவார். சரின்னு வேறு வழி இல்லாமல் அவர் அப்படியே வருவார். அப்படியே வந்து இடையே வந்துட்டு அந்த அவர் சாப்பிட்ற நேரம் சாப்பிட்றதுக்காக அவர் டப்பாவை திறப்பார். டப்பாவில் சாப்பாடு வீணாக போயிருக்கும். உடனே இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வேறு வழி இல்லையான்ட்டு சாப்பிடுவார். சாப்பிடும்போது கொஞ்சம் அவசர அவசரமாக சாப்பிடுவார். சாப்பிட்ற நேரத்தில் விக்கல் வரும். அந்த நேரத்தில் அந்த விரட்டி அடித்தார் இல்லையா, ஃபுட் ஆர்டர் பண்ணவர், அவர் வந்து தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு. தண்ணி பாட்டில் கொடுத்ததும் டக்குன்னு ஒரு ஆச்சரியப்பட்டுருவார். நாங்கள் கேட்பார், தம்பி நீ சாப்பிடு, முதல்ல சாப்பிடு, அப்புறமா சொல்கிறேன்னவர். அப்புறம் சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் சொன்னார், நீ பேசுன்னு தான் நான் கேட்டேன், நீ வரும்போது ஒரு ஃபோன் பண்ண, உனக்கு ஃபோன் வந்ததுனால தான் லேட் ஆச்சு. அப்போ உன்னுடைய பெண் வந்து உன்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. இல்லை, நீ இல்லைன்னு சொன்னேன். அவங்க உடனே அவங்க மறுமுனையில் இல்லை, அந்த சாப்பாடு லேட் ஆச்சுன்னா கெட்டு போயிடும், அதை சாப்பிட்ருங்கப்பா முதல்லன்னு சொன்னாங்க. அதை நான் கேட்டேன், அதனால தான் நான் வந்து அவங்கள சாப்பிட சொன்னேன் அந்த சாப்பாட்டை, கோச்சிக்காதீங்க. நம்ம உழைக்கிறதே நம்ம சாப்பிட்றதுக்கு தான், அந்த சாப்பாட்டெல்லாம் புறக்கணிச்சிட்டு உழைக்கணுன்றது அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அவர் ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டார். அவரை ரொம்ப வணங்கிட்டு இது பண்ணார். வாழ்க்கையில் ஃபுட் டெலிவரி பண்ணுறவர்ன்றதுனால அவரை ஏளனப்படுத்தவோ அது பண்ண விட, அவருக்கும் பசி இருக்கும், அவரும் விருப்பப்பட்ட நேரத்தில் சாப்பிடணும், அதுக்கு நாம் உதவியாக இருக்கணுன்றது தான் அந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.